வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகையோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா நத்தைச்சூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நத்தைச்சூரியை வச்சு ஒரு பழமொழி உண்டு. அது என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்தைச்சூரி எத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 வகைகள் இருக்குது. இது சிவப்பு, பாருங்கள், இந்த சிவப்பு கொடியாக இருக்கும். இந்த கொடி வந்து சிவப்பு, நல்லா பார்த்துங்க. இது கொடி சிவப்பு, பக்கத்துலேயே இருக்கிறது வெள்ளை. இதே பாருங்கள், இது வெள்ளை. இதுவும் நத்தைச்சூரி தான், ஆனால் இது வெள்ளை, இது சிவப்பு. 2 வகையும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரே காணொலியில் நான் 2த்தையும் எடுத்து போட்டு வர்றேன், பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு சிறப்பானது என்னென்னா, உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா இந்த இலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா மென்று முழுங்கிட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து கண்ணுக்குள்ளே போட்டாலும் அந்த மண் வந்து உங்கள் கண்ணை பாதிக்காமல், கண்ணை உறுத்தாமல், கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் தராமல் அத்தனை மண்களையும் அந்த மூலிகையை நீங்கள் சாப்பிட்டதுனால கண்ணுக்குள்ளே வச்சுக்காமல் மண்ணை கண்ணே வெளியில் தள்ளும். அந்த ஆற்றலுடையது இந்த நத்தைச்சூரி மூலிகைக்கு. இதை நான் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே. அடுத்த காணொலியில் நான் செஞ்சு காட்டுறேன், பார்த்து வச்சுங்க. இதுக்கு பேர் தான் நத்தைச்சூரி.